வணக்கம் மக்களே. இன்றைக்கி காஷ்மீரில் நடந்துக்கிட்டு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 2 மிகப்பெரிய ப்ராஜெக்டை வந்து இனாக்ரேட் பண்ணியிருந்தார். அதாவது மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, சோனாமார்க் டன்னல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 27,000 கோடி மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா $17.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ப்ராஜெக்ட்டு. 65 கிலோமீட்டர் லெங்க்த்துக்கு இமயமலையை கொடைஞ்சி ஒரு மிகப்பெரிய ஒரு டன்னல் ப்ராஜெக்ட்டு. 2-வே லைன், வாகனங்கள்லாம் ஈஸியாக காஷ்மீருக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு, அதாவது வந்து ஆல் வெதர் டன்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா காஷ்மீரில் ஒரு 6 மாதம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இன்னொரு 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பனி பொழிஞ்சு ரோடை டோட்டலாக மூடிடும். அப்படியான ஒரு ஜியோக்ராஃபிக்கல் தட்பவெப்பநிலை இருக்கக்கூடிய ஒரு மோசமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஐஸ்லாண்டு, அயர்லாந்து இதெல்லாம் இருக்குதோ அது மாதிரி வந்து ஒரு பனிப்பொழிவு பெய்கிற, அதாவது இயற்கை வளம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு மாநிலம் வந்து காஷ்மீர். அதான் சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவின் கிரீடம் அதை வந்து நம்ம இந்த பூமியிலேயே ஒரு சொர்க்கமாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் அந்த இனாக்ரேஷனில் பேசியிருந்தார். நீங்கள் வந்து வீடியோவிலெல்லாம் பார்க்குறப்ப காஷ்மீர் வந்து அவ்வளோ ஒரு சொர்க்கபுரி மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து இந்த இதனால் தீவிரவாதிகள் தாக்குதல், அது மாதிரி நிறையா பிரச்சனைகள், குண்டுவெடிப்பு அது இதுன்னு போகிறதுனால யாரும் டூரிஸ்ட் அதிகமாக போகிறது கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகளில் கொஞ்சம் அமைதி திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எலெக்ஷன் நம்ம வந்து இந்திய அரசாங்கம் சிறப்பாக நடத்தி டாக்டர் உமர் அப்துல்லா வந்து இப்போ இதாக இருக்கார், முதலமைச்சராக இருக்கார். ஓரளவுக்கு அமைதி திரும்பி இருக்குது. டூரிஸ்ட்டு வந்து இப்போ அதிகமாக போக ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து காஷ்மீரை போய் சுற்றி பார்க்கலாம். இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இதுதான் மாநிலம்தான் வந்து ஒரு டூரிஸ்ட்டு முக்கியத்துவம் வாய்ந்த, சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தான் வந்து காஷ்மீர் மக்களே. நம்ம வந்து வெளிநாடு போயிட்டு அயர்லாந்து, நியூசிலாந்து இது மாதிரி போய் சுற்றி பார்க்குறத விட நம்ம இந்தியாவுக்குள்ளேயே ஒரு அயர்லாண்டோ ஒரு நியூசிலாந்தோ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வச்சுருக்கோம் மக்களே. ஸோ நம்ம வந்து இந்த பிரச்சனைகள்னாலையும், குண்டுவெடிப்பு அது இதுன்னு ஏகப்பட்ட தீவிரவாத பிரச்சனைகள்னால வந்து அந்த பகுதி வந்து ஒரு சுற்றுலா முக்கியத்துவம் மற்ற பகுதியாக இருந்துச்சு.